அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை தம்மிடத்தில் அழைத்து அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்னை குறித்து இந்த பட்டணத்து ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி, என்னை குறித்து இந்த பட்டணத்தில் இருக்க ஜனங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வியை தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கேட்கிறார். அப்ப அந்த சீஷர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றான். ஒருத்தர் சொல்றான், உம்மை பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். இன்னொருத்தர் சொல்றான், நீ ஒரு மகா பெரிய ஒரு அவதாரம் என்று சொல்லுகிறார்கள். இன்னொருத்தர் சொல்றான், நீ எலியா என்று சொல்லுகிறார்கள். அப்படி அவங்க கேள்விப்பட்ட காரியங்கள்லாம் என்னவோ அதெல்லாம் இயேசு கிட்ட சொல்றாங்க. ஆனா யாருமே அவரை இயேசுன்னு சொல்லல. யாருமே அவர் என்ன பண்ணல, இயேசுன்னு ஒத்துக்கல. தீர்க்கதரிசின்னு ஒத்துக்கணும், அற்புதம் செய்யறவன்னு சொல்றான், எலியான்னு ஒத்துக்கிறான், என்னென்னவோ ஒத்துக்கிறான். ஆனா அவர் யாருன்னு ஒத்துக்கல, கிறிஸ்துன்னு ஒத்துக்கல. கடைசியா எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டு பேதுரு பார்த்து சொல்றாரு, பேதுருவே, நீ என்னை யார் என்று சொல்லுகிறார்? நீ என்னை, ஆமா, இப்ப இந்த கேள்வியை நம்மளை பார்த்து கேட்டா நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், நீ தான் தேவகுமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லிடுவோம். ஆனா இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் இதுதான். 2025 வருஷத்துக்கு முன்பாக ஒரு இயேசுவை தேவகுமாரன் என்று அடையாளம் காண்பித்த முதல் வாக்குறுதி, முதல் வார்த்தை பேதுருவின் வாயிலிருந்து தான் வந்தது. தேவதூதன் வந்து சொன்ன, அவர் பிறக்கும் போது, மரியாளே, நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் இந்த ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவராய் இருப்பார் என்று சொல்லி தேவதூதன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். ஆனா அதுக்கு பிறகு இவர் இயேசு என்று யாராலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. யாரும் அவரை இயேசு என்று அழைக்கவில்லை. போதகரே என்றார்கள், ரபி என்றார்கள், ரபுனி என்றார்கள், தீர்க்கதரிசி என்றார்கள். சில பேர் இவன் பிசாசுகளின் தலைவன் என்றார்கள். எப்படியெல்லாம் அவங்களுக்கு தோணுச்சு அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனா பேதுருவை கூப்பிட்டு கேட்கிறார், பேதுருவே, நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய்? அப்ப பேதுரு சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை. 16ஆம் வசனம் வாசிப்போம். பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சொல்லுங்க எல்லாரும், நான் ஆராதிக்கிறவர், நான் மகிமைப்படுத்துகிறவர், நான் அமர்ந்திருக்கிற சபைக்கு சொந்தக்காரர், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். போதும். இந்த அறிவு நமக்கு வந்துச்சுன்னா அடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க போறார். அடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போறார். அது என்ன தெரியுமா? பேதுரை பார்த்து சொல்றாரு, அடுத்த வசனம் வாசிங்க. குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவா, இன்றைக்கு உங்களுடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், இந்த விசுவாச அறிக்கையை சொன்ன நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள், நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். ஏனென்றால் உலகம் அவரை அறியவில்லை, உலகத்தின் ராஜாக்கள் அவரை அறியவில்லை, உலகத்தினுடைய கல்விமான்கள் அவரை அறியவில்லை, உலகத்தின் ஞானிகள் அறியவில்லை. சாதாரண பாலகர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சொல்றார். நீ பாக்கியவான். முதல் ஆசீர்வாதம் தான். கிறிஸ்துவுக்குள்ள பொண்ணு கிடைச்சதா, பொருள் கிடைச்சதா, கார் கிடைச்சதா, பங்களா கிடைச்சதான், அத முதல் காரியம் நீ யார்? நீ பாக்கியவான். எத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்க?